ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி செடியில் ஏற்படக்கூடிய செம்மண் தாக்குதலை பற்றின ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சாதாரணமாக மல்லி விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் மல்லி செடியில் செம்மண் தாக்குதல் வந்து அதிக அளவு ஏற்படும் அப்படின்னு. ஆனால் மல்லி செடியில் ஏற்படக்கூடிய செம்மண் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு மருந்துகள் இருந்தும் அது ஸ்ப்ரே பண்ண பிறகு முழுமையான ரிசல்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய விவசாயிகள் ரொம்பவே சிரமமாக இருக்கும். அது எதனால் அப்படின்னா, அந்த பேன்கள் வந்து இலைகளுக்கு பின்புறம் இருக்கும், அதே நேரத்தில் சிறியதாக காணப்படும், அதே நேரத்தில் நிறைய பேன்கள் ஒரே இலையில் இருக்கும். அண்ட் செடி முழுக்க பரவிய செடிகளெல்லாம் பேன்கள் இருக்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆயிரும். ஸோ அது அழிஞ்சதுக்கு பிறகு ஐடென்டிஃபை பண்ணுறதுமே ரொம்ப சிரமமான விஷயந்தான். ஸோ இந்த வீடியோவில் மல்லிகை செடிக்கு செம்மண் தாக்குதலுக்கான பேன்களை பயன்படுத்திய பிறகு பேன்கள் அழிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றினா முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய இந்த செம்பேன்களை வந்து அழிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பேன்கள் எல்லாம் பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம், இந்த மாதிரி நம்ம ஒரு சில பேன்களை பற்றி ஏற்கனவே வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த எல்லா வீடியோஸையுமே மைடிசைட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம போட்டு வச்சுருந்துருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி எல்லாமே நம்ம ரீசெண்டாக கவாத்து செஞ்ச மல்லிகை செடி தான். நம்ம கவாத்து செஞ்சதுக்கு பிறகு நமக்கு வந்து மல்லிகை செடியில் செம்மண் தாக்குதல் அதிக அளவு ஏற்பட்டிருந்ததுனால முதல் ஸ்ப்ரே மருந்துகள் பயன்படுத்தும் போது ஓமைட் பயன்படுத்தியிருந்தோம், அதாவது ஓமைட் பேன்கொல்லி. அண்ட் செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கும்போது வந்து ஸ்பைரோஃபியூஸ், அதாவது பாப்புலராக ஒபெரான் அப்படிங்கிற பேரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அதே பேன்கொல்லியில் இருக்கக்கூடிய டெக்னிக் கொண்ட மேன்கைண்ட் அக்ரிடெக் பிராண்டை சேர்ந்த ஸ்பைரோஃபியூஸ் அப்படிங்கிற பேன்கொல்லி தான். இதை வந்து நம்ம செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கும்போது ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். ஸோ அதற்கு பிறகு இப்போ வந்து நம்மளோட மல்லிகை செடியில் முழுமையாக செம்மண்களை வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து மல்லிகை செடியில் கிட்டத்தட்ட 70-80% அப்படிங்கிற நிலையில் செடியில் இலைகளில் ஓரிரு இடங்கள் தான் பேன்கள் பரவாத இலையே இருந்துச்சு. மீதமுள்ள எல்லா இலையிலையுமே செம்மண் தாக்குதல் ஏற்பட்டிருந்து. ஸோ நம்ம இப்போ வந்து 2 ஸ்ப்ரேலேயே முழுமையாக அழிச்சிட்டோம். அது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். ஃபஸ்ட் நம்ம ஓமைட் பயன்படுத்தும் போது அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே ஆக்ட் ஆகும். அதாவது ஓமைட்னாலே கான்டாக்ட் மைட்டிசைடு தான், அதாவது நேரடி தொடர்பு மூலயமா மட்டுமே செயல்படக்கூடிய பேன்கொல்லி. ஸோ அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகள் அடிப்புறம் நேரடியாக படும்படி ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது முயற்சி அடைந்த முட்டையிடக்கூடிய பேன்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 40-50% அழிஞ்சிருச்சு. ஸோ அதற்கு பிறகு மருந்து சரியாக படாத இடங்களில் இருக்கக்கூடிய முயற்சி அடைந்த முட்டையிடக்கூடிய செம்மேனும், அதே நேரத்தில் பொரியாத முட்டையில் இருக்கக்கூடிய பேன்களும் பொரிந்த நிலையில் திருப்பி பேன்கள் வந்து வேகமாக பரவக்கூடிய நிலை வந்து ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படக்கூடிய அதே சமயத்தில் நம்ம ஓமைட் பயன்படுத்தினதுலேருந்து சரியாக ஒரு 6 நாட்களுக்கு பிறகு செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கும்போது இந்த ஸ்பைரோஃபியூஸ் பயன்படுத்தணும். ஸோ இந்த ஸ்பைரோஃபியூஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஓமைட் பயன்படுத்தும் போது உடனடியாக செயல்படுற மாதிரி இந்த ஸ்பைரோஃபியூஸ் வந்து செயல்படாது. அதாவது ஓமைட் வந்து உடனே ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதாவது பெண்கள் சாறு உரியதை வந்து நம்ம ஓமைட் ஸ்ப்ரே பண்ண உடனே நிறுத்திடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள்லாம் கருகி சாறு உறிஞ்ச முடியாமல் ஃபுட் இல்லாமல், அதாவது சாறு உறிஞ்சினா தான் அதுக்கான உணவு அது கிடைக்கும். ஸோ அது கிடைக்காதனால கொஞ்சம் கொஞ்சமாக கரிஞ்சு செத்துரும். ஸோ ஆனால் இந்த ஸ்பைரோஃபியூஸ் வந்து அப்படி கிடையாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படும். ஸோ இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி அதிகபட்சம் 3 நாட்கள் கூட பெண்கள் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சாறு உரிகிறதுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், இமீடியேட்டெல்லாம் குறையாது. ஸோ அதற்கு பிறகு 3 நாட்களுக்கு பிறகு தான் இந்த முயற்சியடைந்த பெண்கள் கரிந்து கொட்டுறதே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படின்னா இந்த ஸ்பைரோஃபியூஸ் பயன்படுத்திய பிறகு இதோட ரிசல்ட் தென்படுறதுக்கு குறைந்தபட்சம் 3 நாட்கள் ஆகும். அண்ட் அதிகபட்சம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு 7 நாட்கள் வரை ஆகும். அண்ட் இது வந்து அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய பேன் தாக்குதலை பொறுத்து அமையும். நீங்கள் ஒருவேளை ஸ்பைரோஃபியூஸ் மட்டும் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் 2 ஸ்ப்ரே கொடுக்குறது நல்லது. நம்ம வந்து முதல் ஸ்ப்ரேக்கு ஓமைட் பயன்படுத்தி 40-50% முட்டையிடக்கூடிய பேன்களை அழிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கு பிறகு பொரிந்த பேன்களாக இருக்கட்டும், மீதம் இருந்த முட்டையிடக்கூடிய பேன்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இந்த ஸ்பைரோஃபியூஸ் பயன்படுத்திய பிறகு முழுமையாகவே முற்றிலும் கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் இப்போது இந்த பேன்கள் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ சாதாரணமாக எந்த ஒரு பேன்களை பயன்படுத்தினாலும் சரி, ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு அந்த பேன்கள் அழிந்த பிறகு இலையிலிருந்து எல்லா பேன்களும் கொட்டிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ புதிதாக ஓரிரு பேன்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இலையாக இருக்கட்டும், இல்லைனா இலையில் பாதி இலைகள் மட்டுமே பேன்கள் இருக்கக்கூடிய இலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி இலைகளில் தான் பேன்கள் இறந்த பிறகு முழுமையாக கொட்டும். இதுவே அதிக அளவு பேன்கள், அதாவது இலைகளுக்கு பின்புறம் முழுமையாகவே செம்மண் பரவி இருந்த நிலையிலையும் அதிக அளவு செம்மண்கள் வந்து இந்த வலை, அதாவது அதுக்கு பாதுகாப்பாக ஒரு வலை மாதிரி, இந்த சிலந்தி வலை மாதிரி லேயர் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கும். ஸோ அந்த வலை அதிக அளவு இருந்துச்சுனாலும் இறந்த பிறகு பேன்கள் வந்து கொட்டாது. ஸோ இது வந்து நமக்கு என்ன சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, பேன்கள் இன்னும் இருக்கிறது போலயே தெரியும். அதே நேரத்தில் செடியிலையுமே புதிய துளிர்கள் வந்து உடனே தோற்றுவிக்காது. அது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு 20%லேருந்து ஒரு 30%க்குள்ளான அளவில் செடியில் வந்து செம்மண் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம முதல் ஸ்ப்ரே கொடுக்கும்போதே எல்லா பெண்களுமே அழிஞ்சிரும். அண்ட் அதற்கு பிறகு உடனே ஒரு வாரத்திற்கு உண்டான நாட்கள்லேயே புதிய துளிர்கள் எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் பேன்கள் தாக்குதல் ஏற்பட்டிருந்த அதே கொப்புலேயே புதிய துளிர்கள் எடுக்கும். ஸோ அப்படியே நடக்கும்போது பேன்கள் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம சும்மா செடியை பார்க்கும்போதே
உறுதிப்படுத்திக்கலாம். எதனாலனா புதிய கொப்புகள் துளிர்விக்கும் போது செடி ஆரோக்கியமான நிலையில் இருந்தால் தான் துளிர்விக்கும். ஸோ இது ஒரு ரீசன். அதே நேரத்தில் நெக்ஸ்ட்டு பேன்கள் கொட்டாததுக்கு காரணம் அந்த இலைகளுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய வலை தான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இலைகளை வந்து நம்ம ஒரு இலையை அறுத்து நம்ம ஏதாவது பிளாக்கான சர்ஃபேஸ், அதாவது கண்ணாடி மாதிரி இல்லை நம்ம மொபைல் ஃபோனுக்கு மேலே ஸ்க்ரீன்லேயோ ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தட்டணும் அப்படின்னா இந்த கரிந்த நிலையில் இருக்கக்கூடிய பேன்கள் எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து கொட்டும். ஸோ அப்படி கொட்டிய பிறகு நம்ம வந்து பேன்கள் ஊறுதா, அதாவது பேன்கள் ஊர்ந்து போகுதா நகருதா அப்படிங்கிறத வச்சு பேன்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இப்போ மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய இந்த செம்மேன்கள் வந்து இறந்த பிறகு அந்த முயற்சியடைந்த பெண்கள் எல்லாமே சிகப்பு கலரில் இருந்து, அதாவது சிகப்பு நிறத்தில் இருந்து கருப்பு நிறமாக காட்சியளிக்கும் இலைகளுக்கு பின்புறம் நம்ம திருப்பி பார்க்கும்போது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாமே நம்ம அதுக்கான ஒரு ஷோ தான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இலைகளுக்கு பின்புறம் வந்து செம்மீன்கள் நகர்வது போன்ற எதுவுமே இருக்காது. அதே நேரத்தில் இருக்கக்கூடிய ஓரிரு பெண்களும் கருப்பு நிலையில் காட்சியளிக்கும். ஸோ அப்படி கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா செம்மீன் வந்து இறந்து போய் இலைகளுக்கு பின்புறம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாலே கீழே கொட்டிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு சந்தேகம், எதனால் செம்மீன் அழியாத மாதிரி தெரியும் அப்படின்னா, புதிய துளிர்கள் விற்காததுனால. அந்த புதிய துளிர்கள் வந்து குறைந்தளவு பேன்கள் ஏற்பட்டிருந்தால் புதிய துளிர்கள் சீக்கிரமே துளிர்விச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதிக அளவு பேன் தாக்குதல் ஏற்பட்டிருந்தோம் அப்படின்னா புதிய துளிர்கள் துளிர்விக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்படும். அதுவும் அதிகபட்சம் 20 நாட்கள் வரக்கூட ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் தாவரம் வந்து அந்த செம்மந்தாக்கில் ஏற்பட்டிருந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ரிலீஃப் ஆகிட்டு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி நடந்தனா தான் அதற்கு பிறகு தான் துளிர்விக்கும். 20 நாட்களுக்கு பிறகு தான் புதிய துளிர்களே தோற்றுவிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து இன்னும் உத்வேகப்படுத்துறதுக்கு நம்ம ஹியூமிக் ஆசிட் இல்லைனா ஃபல்விக் ஆசிட் இல்லைனா இசபியான், குவான்டிஸ் இந்த மாதிரியான பயோஸ்டிமுலன்ட் பயன்படுத்துகிற மூலயமா இந்த துளிர்கள் வந்து இன்னும் வேகமாக தோற்றுவிக்கலாம். அதே நேரத்தில் செடியை வந்து வேகமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை உங்களோட மல்லிகை செடியில் அதிக அளவு செம்மேன் தாக்குதல் ஏற்பட்டது அப்படின்னா அந்த பெண்கள்லாம் அழிஞ்சதுக்கு பிறகுமே குறுகிய நாட்களில் புதிய துளிர்கள் துளிர்விக்காது. ஸோ இந்த மாதிரி துளிர்விக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்படுறதுனால செம்மீன் அழியலை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ செம்மீனுக்கான மருந்துகள் நீங்கள் சரிவர கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கும் பட்சத்தில் செம்மீன்கள் எல்லாமே 2 அல்லது 3 ஸ்ப்ரேக்குள்ளேயே அதிகமான செம்மீன் தாக்குதல் ஏற்பட்டிருந்தனாலும் முழுமையாக கிளியர் ஆகிரும். ஸோ இதை வந்து நம்ம சொன்ன மாதிரி செம்மீன்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்ன வழிமுறைகளை வச்சு நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் அதிக அளவு செம்மீன் தாக்குதல் ஏற்பட்டிருந்திருக்க இலைகள் வந்து இலைகளோட நிறம் வந்து செம்மீன் தாக்குதல் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் செம்மீன் அழிஞ்சதுக்கு பிறகும் இருக்கும். அண்ட் இலைகளுக்கு பின்புறம் வந்து வெள்ளை வெள்ளையாக அதிக அளவு படிஞ்சிருந்தது மாதிரி தெரியும், ஒரு பூஞ்சானம் படிஞ்சது போல் தெரியும். ஸோ அது வந்து செம்மீனோட எச்சம் தான். ஸோ இதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. எதனால்னா அது எல்லாமே முயற்சியடைந்த இலைகள்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் செம்மீன் அழிஞ்சதுக்கு பிறகு புதிய துளிர்கள் துளிர்விச்சு தான் செடியோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். அண்ட் செடியோட அந்த லீஃப் மாஸ் அதிகரிக்கும், அதாவது ஒட்டுமொத்த செடியோட இலைகள் உற்பத்தி அதிகரிக்கும். ஸோ இப்படி நடக்கும்போது நமக்கு பழைய இலைகள் வந்து பெரிதளவில் எந்த ஒரு செயல்பாடும் செய்யாது. ஸோ அதனால் இலைகளுக்கு பின்புறம் இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் படிந்ததுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா நீங்கள் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி மளிகை செடியை பற்றியோ இல்லைனா விவசாயத்தை பற்றின வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து போய் சஜஷனில் காட்டும். ஸோ அப்படி காட்டும்போது அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.